வணக்கம் நேயர்களே, இன்றைய சத்தியம் சாத்தியமே விவாத மேடைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டிய அவசியம் உள்ளதால் சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டியே ஆக வேண்டும் என திமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சியினரும் தொடர்ந்து கோரிக்கையை எழுப்பி வந்தனர். அதன் பின்னர் ஒரு வாராக கூட்டத்தொடரை கூட்ட சம்மதித்த தமிழக அரசு வெறும் 3 நாட்கள் மட்டுமே கூட்டம் நடத்தப்படும் என அறிவித்தது. அது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் கூட்டத்தை 10 நாட்களாவது நடத்த வேண்டும் என வலியுறுத்தி திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியினரின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிகொடுக்க மறுத்த நிலையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த தொடரில் எதிர்க்கட்சியினர் எழுப்பப் போவதாக கூறிய கேள்விகள் மற்றும் அவற்றுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையை தான் தற்போதும் பார்க்க முடிந்தது. அதுகுறித்து இன்றைய சத்தியம் சாத்தியமே விரிவாக விவாதிக்க உள்ளது. இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கத்தில் நம்முடன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி அவர்களும், திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவி செழியன் அவர்களும், அதிமுகவின் மிக நெருங்கிய ஒரு கூட்டணி கட்சியான கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு தனியரசு ஆகியோர் நம்முடன் இருக்கின்றனர். அவர்களோடு இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். நீங்களும் இந்த விவாதத்தில் பங்கு கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பதிவு செய்யலாம். மூவரையும் வணக்கங்களோடு வரவேற்கிறோம். வணக்கம். மிகவும் பரபரப்பான முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா புதிய முதல்வராக பொறுப்பேற்ற பன்னீர்செல்வத்துக்கு பிறகாக கண்டிப்பாக கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் குறைந்தபட்சம் ஒரு 10 நாட்களாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளாம் கடந்து அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது, 3 நாட்கள் மட்டுமே என்ற ஒரு அறிவிப்பு. அதை தொடர்ந்து இன்றும் முடிந்து விட்டது இந்த ஆண்டிற்கான குளிர்கால கூட்டத்தொடர். இது ஒருபுறம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த சட்டப்பேரவை புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த ஒரு கூட்டத்தொடர் என்பது அரசியல் ரீதியாக ஒரு பார்வையாக பார்க்கப்பட்டாலும் கூட இதை பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்கிறார்கள்? 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டிய ஒரு சட்டப்பேரவை கூட்டம் இப்போ தற்போதைய இந்த ஒரு சூழலில் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் அதாவது ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகள் கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டத்தொடரிலாவது எங்களுடைய பிரச்சனைகள் எதிரொலிக்காதா என்றுதான் பொதுமக்களோட கருத்தாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு அரசியல் அப்படிலாம் கடந்து ஒரு சாதாரண கடைகோடி மனிதனோட எண்ணம் என்பது அதுவாக தான் இருக்கும். நம்மளுடைய நிகழ்ச்சியோட மிக முக்கியமான விஷயம் கூட அதுவாக தான் நம்ம எடுத்துக்கொண்டுள்ளோம். அப்போ அந்த ஒரு இடத்தில் வெறுமனே இந்த ஒரு கூட்டத்தொடரும் வெறுமனே ஒரு சம்பிரதாய நிகழ்வாக அரங்கேறிவிட்டதா, இல்லை ஒரு நியாயமான விஷயங்களுக்கு ஆளும் அரசாங்கம் செவி கொடுத்ததா, இல்லை வெறுமனே கூட்டத்தொடர் வெளிநடப்பு போன்ற சம்பிரதாய நிகழ்வுகளோடு இந்த ஒரு கூட்டத்தொடரும் ஒரு வெற்று கூட்டமாக முடிந்துவிட்டதா என்பன போன்ற பல கேள்விகள் நம்முடைய மக்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. இது தொடர்பாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். முதலாவது திரு தனியரசு, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நடந்தேறிய கூட்டத்தொடர் சரியான நோக்கத்துடன் கூட்டப்பட்டதா, அந்த நோக்கம் சரியாக நிறைவேற்றப்பட்டு விட்டதா? இல்லை, இப்போ எதிர்கட்சிகள் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்திருந்தாலும் வைக்காவிட்டாலும் கூட இது முறையாக கூட்டப்பட வேண்டிய காலகட்டத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் கட்டாயமாக நம்ம இந்த துணை நிதிநிலை மதிப்பீடுகளுக்கான இந்த அறிவிப்பு ஒப்புதலுக்காக கட்டாயமாக கூட்டப்பட்டுருவோம். இப்போ நம்ம கூட்டப்பட்டுருவோம். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய பேரன்பை ஆதரவை பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அரசு கட்டாயமாக கூட்டி மக்களுக்கு தேவையான சலுகைகளை திட்டங்களை தொடர்ந்து நடத்திட சட்டமன்றத்திலையும் உரிய வாத பிரதிவாதங்களை நடத்தி எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கைகளையும் உள்வாங்கிக்கிட்டு வாத பிரதிவாதங்களின் வழியாக கூட அந்த எதிர்க்கட்சிகளினுடைய சம்மதத்தையும் அவர்களுடைய ஏற்பையும் அவர்களை நிறைவு செய்துவிட்டு ஜனநாயகத்தையும் காப்பாற்றி மக்களுக்கும் சேவை செய்கிறதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முதன்மையான அரசியல் இயக்கம். அதில் அதனுடைய உயர்ந்த பண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இருக்குதுங்கிறது தான் இந்த எதிர்க்கட்சிகள் இந்த கோரிக்கை வச்ச உடனே ஒரு சில வாரத்தில் தேதி அறிவிக்கப்பட்டு 3 நாட்கள், இவங்க 2 நாள் சொன்னாங்க, இவங்க எதிர்க்கட்சிகள் கூடுதலாக வேணும்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் 3 நாட்கள் தரப்பட்டு இந்த 3 நாட்கள் கூட சில நேரங்களில் 4 மணி வரைக்கும், காலையில் 10 மணிக்கு துவங்கின சட்டமன்றம் ஒரு நாள் 3 மணி வரைக்கும் தொடர்ந்து நடக்கிறது. அப்புறம் 4 மணி நேரம், 4 மணி வரைக்கும் 7 மணி நேரம் நடந்துச்சு. இன்றைக்கும் கூட கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அப்படி மிக கிடைக்கிற எல்லா நேரத்தையும் மக்களுக்காக சட்டமன்றத்தை எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கைகளை உள்வாங்கிக்கிட்டு அவர்களுடைய கேள்விகளுக்கும் முறையான பதில் தந்து பதில் தர அனுமதிக்கிற ஒரு அரசாகவும் இருக்கிற நம்முடைய அரசு இப்போ இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 1,15,000 தொழிலாளர்களுக்கு இந்த 1ஆம் தேதியிலிருந்து இடைக்கால நிவாரணமாக வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகளுக்கு வைத்த கோரிக்கைகளை முன்னிட்டு தான் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஐயா இன்றைக்கி அந்த 1,15,000 தொழிலாளர்களுக்கு குடும்பங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாயை உயர்த்தி தரதாக சொல்லியிருக்காங்க.
அது மாதிரி இப்போ மிக முக்கியமான கச்சத்தீவு மீட்புக்கான தீர்மானம் இந்த புதிய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு மோடி அரசுக்கும் அந்த தீர்மானத்தை வலியுறுத்தியிருக்கும். அது மாதிரி காவிரி மேகதாது என்னெல்லாம் எதற்காக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து கட்சிகளும் கோரியதோ, மனிதநேய மக்கள் கட்சி, புதியதவழி, இந்த அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உடனடியாக 5 மீனவர்களை விடுதலைக்கு நன்றி, விடுதலைக்கு முயற்சித்த அரசுக்கு நன்றி. மேகதாதுவில் காவிரியில் வந்து கர்நாடகா அணை கட்டுகிறது, அதை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம்னா அதுக்கு அரசினர் தீர்மானம். பால் 110 விதியின் கீழே திட்டமே நடைபெறலின்னு சொன்னாங்க. அதற்கு முதலமைச்சர் மிக விரிவான பதில்களை தந்து கேள்வி கேட்டவர்களே நிறைவாக அவர்களுடைய பதில் போதும்னு சொல்ற அளவுக்கு முதலமைச்சர் தன்னுடைய அறிவு சார்ந்த கருத்துக்களை கண்டிப்பா எதற்காக கூட்டப்பட்டதோ அது மிக மிக நேர்த்தியாக நடைபெற்றது. நிறைவோடு மக்களும் நிறைவாக இருக்கிறாங்க, எதிர்க்கட்சிகளும் நிறைவாக இருக்கிறாங்க. சொல்லுங்க திரு செழியன், இந்த எதற்காக நடத்தப்பட்டதோ அது முழுக்க முழுக்க சரியான பாதை நோக்கி சென்றது அப்படின்னு அவருடைய கருத்துக்கள். ஜனநாயக நாட்டில் மக்களுடைய பிரச்சனைகளை, தேவைகளை பொது விவாதத்திற்கு வைத்து பேச வேண்டிய இடம் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி எதிர்க்கட்சிகள் போராடிய ஒரு கொடுமை தமிழகத்தை தவிர எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. காரணம், காவிரி நீர் பிரச்சனையில் கர்நாடகத்தில் கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்று திரண்டு ஒருமித்த குரலை எழுப்புகிற நேரத்தில் கூட மொத்தமாக தூங்கி கொண்டிருந்த ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கிற இந்த அரசு. இதை காரணம் காட்டி தான் உடனே சட்டமன்றத்தை கூட்டு என சொல்லி அதற்கு கூட கூட்ட சொல்வதற்கு நீ யார் என்ற ஒரு அறிக்கை போராட்டத்தை தான் இன்றைய முதலமைச்சர் செய்தாரே தவிர இது மக்கள் பிரச்சனை, உடனே கையாளுகிறோம், இது தேவையான பிரச்சனை என்று இந்த அரசு ஒத்துக்கொள்ளவில்லை. மாறாக எல்லா கட்சிகளும், இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திராவிட முன்னேற்ற கழகம், எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரலில் போராடி சட்டமன்றத்தை கூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பது 100க்கு 100 உண்மை. இது எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டப்பட்ட கூட்டத்தொடர் கூட 10 நாள் விவாதிக்க வேண்டும். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பால் விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மின்வெட்டு பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, ரெண்டாவது இந்த 110 விதிகளில் அறிவித்த திட்டங்கள்லாம் என்னானது என்ற மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பிரச்சனையெல்லாம் பேசுவதற்கு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்கள் என்று அலுவலாய்வு கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் வலியுறுத்திய போது கூட இன்றைய அரசு 2 நாள் தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம், நீங்கள் சொல்லுகிற காரணத்தால் 3 நாள் என்று என்னமோ ஒரு பிச்சை போடுவதை போல் ஒரு நாள் அதிகரித்துக் கொண்டார்களே தவிர ஜனநாயக நாட்டில் முறையான விவாதத்தை இந்த கூட்டத்தோடு நிறைவேற்றவும் இல்லை, அதை கண்டு மக்கள் பயன்பெறவும் இல்லை என்பதுதான் 100க்கு 100 உண்மை. தொடங்கிய திமுக இதுவரை தொடர்ந்தது. புரியவில்லை. இல்ல, இந்த அலுவலாய்வு கூட்டத்தின் போதே அன்று தொடங்கிய திமுக வெளிநடப்பு வெளியேற்றம், அதுதான் அடுத்த கட்ட கொடுமை. இன்றைய தினம் பேசக்கூடாத வார்த்தைகளை பேச விட்டு வேறு வழி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை 2 முறை 3 நாள் கூட்டத்தொடரில் 2 முறை வெளியேற்றுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்குரிய இடம் சட்டமன்றமா அல்லது அங்கு ஜனநாயகம் இருக்கிறதா என்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது என்பதுதான் 100க்கு 100 உண்மை. தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க திருமதி விஜயதரணி, காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை எப்படி பார்க்கிறது? மக்கள் பிரச்சனைகள் இந்த கூட்டத்தொடரை எதிரொலித்ததா? இல்ல, அதாவது குறிப்பா வந்து எல்லாம் சாருன்னு சொன்னாங்க, 3 நாள்ல வந்து தமிழ்நாட்டில் அவ்வளவுதான் கம்மியா இருக்கா பிரச்சனை, 3 நாள்ல எல்லாம் பேசி முடிஞ்சிருமா? அதெல்லாம் வந்து மக்களுக்கே அது புரியும். ஒரு 3 நாட்கள், அதுவும் அந்த மணிக்கூர் இன்னைக்கெல்லாம் 2 மணிக்கு முடிக்கணும்ட்டு 2:30க்கு முடிச்சுட்டாங்க. 2:30 3 மணிக்கு வந்து ரொம்ப அவசரமா நிறைவேற்றி முடிச்சாங்க. இந்த துணைநிலை அறிக்கை மீதான விவாதம் கூட பெரிய, அதாவது எந்த கட்சியாலையும் 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே பேசவே விடலை. அதில் என்ன, அதாவது தொகுதி பிரச்சனையே சொல்ல முடியல. தொகுதி பிரச்சனை எழுதி கொடுத்துருங்கம்பாங்க, எழுதி கொடுத்தாலும் எதுவும் நடக்காது. 3 நாளில் எந்த விஷயமுமே எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அவங்களா ஒரு 2 கவனம் இருப்பை வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து பேச வர்றாங்க. ஆவின் பால் விலை உயர்வு 10 ரூபா ஏறி இருக்கு, அது வந்து இப்போ தனியார் பாலை விட கம்மியாக இருக்குன்னு பதில் சொல்லி முடிக்கிறாங்க. எல்லாரும் இங்கே ஆவலா வந்து இந்த கவன ஈர்ப்பை கொண்டு வந்தோம், எல்லா கட்சியும் உட்காந்துருக்கு ஆவலா. சரி, கவன ஈர்ப்பு இதை எடுத்து ஏதோ 2 கவன ஈர்ப்பை எடுத்துக்கிறாங்க. ஒரு 50 பைசா 1 ரூபாவது குறைப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நயா பைசா குறைக்கல. ஆனால் பதில் மட்டும் தனியார் பாலை விட, தனியார் பாலை இவங்க ஏற்றுனதுனால தானே அவங்களே ஏற்றிட்டாங்க. தனியார் பாலும் தனியார் பொருட்களும் பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் விலை ஏறி போச்சு. அது பார்த்தீங்கன்னா தனியார் பாலை விட விலை கம்மி. இவங்க ஆவின் ஏற்றுனா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஏற்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தனியார் ஏற்றிடுறான் அடுத்த நிமிஷம். அதை விட கம்மின்னு சொல்கிறது ஒரு பதிலா? அரசாங்கம் எந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இந்த கேள்வி எழுகிறது.
இன்னைக்கு மின்சாரம் வந்து தனியார்கிட்ட இருந்து கொள்முதல் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கவன ஈர்ப்பை எடுத்துக்கிட்டாங்க. அது நாம எல்லாரும் எழுதி கொடுத்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுத்தோம். எதையுமே எடுக்க நேரம் கிடையாது இந்த 3 நாள்ல. அவங்களே சாதகமா ஏதாவது பதில் சொல்ல முடியல இருக்கிறத மட்டும் அலோவ் பண்ணுவாங்க அந்த 0 ஹவர்ல. அப்ப என்ன பண்றாங்க, அந்த தனியார் கொள்முதல் மின்சாரம் கொள்முதல் எடுத்துக்கிட்டாங்க. அதுல என்னன்னா பதில் எல்லாம் ரெடியா வச்சுக்கிறாங்க, ஏற்கனவே டைப் அடிச்சு. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எங்களை வந்து மென்ஷன் தான் பண்ணணும். அப்ப நாம சொல்றோம் 800 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு நிதி இழப்பு. இந்த மத்திய மாநில அரசுகளோட இந்த மின் திட்டங்கள் எல்லாம் ஒண்ணுமே பராமரிப்பு இல்லை. தமிழ்நாடு அரசு எதையும் பராமரிக்காம போட்டுட்டு அதுல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யாம அந்த தனியார்கிட்ட இருந்து அதிக விலை கொடுத்து வாங்கி அந்த சுமையும் நம்ம மேலதான் போடுறாங்க, பொதுமக்கள் மேலதான் அந்த சுமையை தாக்குறாங்க. மின்சார விலை உயர்வை இப்ப பரிந்துரைக்கலாமா டான்ஜெட்கோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அது காரணம் தனியார்கிட்ட இருந்து அதிக விலை கொடுத்து வாங்குது. தனியார்கிட்ட இருந்து நீங்க அதிக விலைக்கு ஏன் இந்த ஒழுங்கா பராமரிச்சா ஏன் நீங்க அதிக விலை கொடுத்து வாங்குறீங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. தனியார்கிட்ட இருந்து வாங்கித்தான் ஆகணும். நீங்க 110 அறிக்கையில பல்வேறு மின் திட்டங்களை அறிவிச்சிங்க, எதையாவது நிறைவேற்றினீங்களா? அதுலயும் பதில் இல்லை, இதுலயும் பதில் கிடையாது. தனியார்கிட்ட இருந்து வாங்குறோம், கர்நாடகா வாங்குறான், கேரளா வாங்குறான், டெல்லி வாங்குறான், எல்லாம் வாங்குறான், நாங்க அதை விட அதிகமா வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தனியார் முதலீடுகள் வெளியில போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கவன ஈர்ப்பு எடுத்தா அதுல பாத்தீங்கன்னா முதலீடுகள்லாம் இலங்கைக்கு போயிருக்கு, பங்களாதேசத்துக்கு போயிருக்கு, அருகில் இருக்கக்கூடிய கர்நாடகம், ஆந்திரா, கேரளா போன்ற டெல்லி போன்ற பல்வேறு மாநில, மத்திய பிரதேசம் வரைக்கும் நம்மளுடைய முதலீடுகள் நகர்ந்து போயிருக்கு, உத்தரப்பிரதேசம் வரைக்கும். ஆனா எதையுமே ஏத்துக்கல. அது அந்த ஆட்சி காலம் இந்த ஆட்சி காலம்ட்டு சொல்றாங்களே தவிர அது இந்த பொருளுக்கு அந்த பொருளுக்குன்னு காரணம் சொல்றாங்களே தவிர முதலீடுகள் நகர்ந்து போயிருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை எப்படி திரும்ப பெற வேண்டும்? இன்னும் முதலீடுகள் நாங்கள் இத்தனை லட்சம் கோடிக்கு நாங்கள் வர வைக்கிறோம், அதுக்குண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடவிருக்கிறோம், விரைவில் அது நிறைவேற உள்ளது. அந்த மாதிரி பதில் தானே மக்கள், அது ஈடுகட்டுற ஒரு பதில் தானே வரணும். அதுக்கும் பதில் இல்லை. அப்போ எதற்குமே பதில் இல்லாத ஒரு 3 நாள் தொடர்ல மக்களுக்கு என்ன நன்மை பயக்க போகிறது அதை தான் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை வெளியேற்றப்பட்டார்கள், 2 முறை வெளிநடப்பு செய்தார்கள். நாங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வெளிநடப்பு பண்ணுவோம், பண்ணிட்டு வெளியில வந்து மீடியால பதிவை சொல்லிட்டு உடனே உள்ள போய் உட்காந்துடுறோம். ஏன்னா அவையினுடைய ஒரு நடவடிக்கையை கூட நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு பதிவை மட்டும் சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு போறது கிடையாது. திருப்பி போய் அவையில உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா ப்ரொசீடிங்லயும் எல்லா கட்சியும் கலந்துக்குது. வெளிநடப்பு பண்ணா, வெளியேற்றம் பண்ணா மட்டும்தான் உள்ள வர முடியாது. அந்த அளவில் பாத்தீங்கன்னா வெளிநடப்பு பண்ண நேரங்கள்ல எல்லாம் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதியோர் பென்ஷன், விதவை, கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளி பென்ஷன் எல்லாம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க கட் பண்ணிட்டாங்க. அது பல்வேறு மிகவும் ஏழை மக்களுக்கு கிடைக்கல, பல ஆண்டு காலம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கே கிடைக்கல. இன்னைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா எல்லா கட்சியும் எதிர்கட்சிகள் சேர்ந்து எடுத்த விஷயம் இது. அதே நேரம் அம்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். ஒரே ஒரு விஷயத்தை இந்த கண்டினியூட்டி விட்டு போயிடும், அதனால சொல்லிடுறேன். அம்மா திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்ப அதாவது இந்த விஷயம் எடுக்கிறப்ப என்ன சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து நீங்க வந்து அவங்கவுங்க அந்த எம்எல்ஏ அந்த அமைச்சர்லாம் அவங்கவுங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் தகுதியற்றவர்கள், அதனால கேன்சல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு வச்சாங்க. நான் கேட்டேன், நான் அதை அதாவது எங்களுக்கு பேச வாய்ப்பு தரல, மீடியால தான் மீண்டும் வந்து பேசினேன், வெளியில வந்தா அதை பதிவு பண்ணோம், வெளிநடப்பு பண்ணோம். இதுக்காக நாங்க என்ன கேட்க வந்தோம்னா, அம்மா சரி நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நீங்க அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்கன்னா அம்மா திட்டம்னு ஒண்ணு போட்டீங்களே, உங்க திட்டத்துல நீங்க எல்லாருக்கும் உத்தரவு ஆர்டர் போட்டு கையில கொடுத்துட்டாங்க, அது என்ன ஃப்ரேம் பண்ணி மாட்டுறதுக்கா? அது அதுல ஒரு முதியோருக்கோ ஒரு மாற்றுத்திறனாளிக்கோ ஒரு விதவைக்கு கூட கிடைக்கல பென்ஷன், ஒருத்தர் கூட கிடைக்கல. எல்லாருமே அந்த ஆர்டரை பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிலைமைகள்லாம் மோசமா இருக்கு. அதை சொல்றதுக்கு முயற்சி பண்றோம், விடல, வழியே இல்லாம இன்னைக்கு அந்த விஷயத்துக்காக வெளிநடப்பு பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்து எல்லா ப்ரொசீடிங்லயும் முடிகிற வரைக்கும் கலந்துக்கிட்டோம். கண்டிப்பா மீண்டும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க உங்களுடைய 3 பேரோட கருத்துக்கள் நம்ம முதற்கட்டமா பேசணும். இது வந்து முழுக்க மக்களோட கருத்துக்கள் நம்ம கேட்டுட்டு மீண்டும் நாம் இது குறித்து விவாதிக்கலாம். வணக்கம், சத்தியம் சாத்தியமே, நம்ம தொடர்ந்து பேசலாம். தனியார் சொல்லுங்க. அதாவது அவங்க திருமதி விஜயதரணி சொன்னாங்க 3 தினங்கள், அதாவது ஒவ்வொரு நாளும் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் தமிழகத்தில். அதாவது மீண்டும் நாம் வந்து குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறது. இல்ல ஒரு தெரியாம தான் கேட்குற ஆரோக்கியமான விவாதம் தான் கண்டிப்பா.
கடந்த மே மாதம் கூட்டப்பட்ட இறுதியான ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லையா? ஆகஸ்ட் வரைக்கும் தற்போது கூட்டப்பட்டது சொல்றேன். அப்ப தற்போது ஒரு 3 தினங்கள் செப்டம்பர் அலுவலாய்வு கூட்டத்தில் இந்த 3 தினங்கள் என்ற இந்த ஒரு நடவடிக்கை எதன் மீதாக எடுக்கப்பட்டது? அதாவது புதிய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து சட்டசபை கூட்டத்தொடர் முதல்வராக காட்சியளிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அவரால் பதில் சொல்ல முடியாது. அதனால்தான் வந்து இந்த கூட்டத்தொடர் வந்து மிக குறுகிய காலத்தில் வந்து நடப்பதற்கான திட்டத்தை வகுத்து விட்டார்கள் அப்படின்னா ஒரு சரமாரி குற்றச்சாட்டுகள். அது வந்து எதிர்க்கட்சிகள் வழக்கமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள். அதை வந்து ஒதுக்கிவிட்டால் கூட இது உண்மையிலே இந்த ஒரு 3 நாள் கூட்டத்தொடர் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்த பிரச்சனைகளை வந்து பேச முடியுமா? இல்லை, இயற்கையாகவே இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ இது ஒன்றும் காலதாமதப்பட்டு நடந்த கூட்டத்தொடர் அல்லது. இப்போ ஏற்கனவே நீ ஆகஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாத இடைவெளியில் 6 மாதம் வரைக்கும் இடைவெளியில் நம்ம ஏதாவது கூட்டத்தை ஏற்பாடு பண்ணால் போதும். ஆனால் 3 மாதத்துலேயே எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க, ஏற்பாடு செஞ்சாங்க. இன்னும் பக்குவமாக நீங்கள் சட்டமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. ஒரு விவாதத்தில் கூட பங்கெடுக்காத விவாதமே கிடையாது. நம்ம சகோதரியெல்லாம் விஜயதாரணி அம்மெல்லாம் ஒரு பிரச்சனை தவறாமல் அவங்க கட்டாயமாக அவங்களுக்கு அனுமதி கொடுக்குது. அவங்க இதுவரைக்கும் கட்டாயப்படுத்தப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்ட வரலாறே இல்லை. ஜனநாயகத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முழுமையாக அனுபவிக்கிற ஒரே கட்சி, முதன்மையான கட்சி காங்கிரஸ். அதில் நம்ம விஜயதாரணி அம்மா தான் முன்னணியில் இருக்காங்க. அப்படியெல்லாம் வாய்ப்பு அனுபவிக்கிறவங்களே இங்க வந்து ஊடகத்துல எங்களுக்கு வாய்ப்பே தரலன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, வாய்ப்பு இன்னைக்கு முதியோர் பென்ஷன்ல பேச நினைச்சோம், எங்க வாய்ப்பு தரல, வெளிநடப்பு பண்ணோம். அதாவது எங்க வாய்ப்பு தரல, வெளிநடப்பு பண்றோம். ரொம்ப துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து சரியான விளக்கம் தான் கொடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி இருக்கட்டும், வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கட்டும், சரியான விளக்கம் தான் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் போதலைன்னு சொன்னீங்களா இல்ல விளக்கமே இல்லைன்னு சொன்னீங்களா? ஆவின் பால் விலையில நான் கேட்கிறேன், என்ன சரியான விளக்கம்? 10 ரூபா விலை ஏத்திருக்காங்க, ஒரு 5 ரூபா குறைக்கலாம், 2 ரூபா குறைக்கலாம்ல. கொள்முதல் விலை சரி 5 ரூபா போகுது விடுங்க, அதுக்கு மேல 3 ரூபா லாபம் வச்சுக்கோங்க, 2 ரூபாவது மக்களுக்கு குறைங்க, அதாவது ஒரு ஆறுதலா இருக்கும். அதே மாதிரி மின்வெட்டு மின்சார இதுல வந்து நாங்க என்னதான் தனியார்கிட்ட கொள்முதல் பண்ணாலும் உங்களுக்கு மின்சாரத்தை நாங்க ஏத்தவே மாட்டோங்கிற உறுதியை இன்னைக்கு கொடுத்துருக்கலாம்ல. எதுவுமே செய்யல. இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எடுத்துட்டு பதில் சொல்லி அப்படியே பூசி மொழிவி போறதுக்காக சட்டமன்றம் ஃபார்மாலிட்டி அப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க, அதாவது அவங்க விஜயதனி உட்பட அனைவருக்குமே பேச வாய்ப்பு அளிக்கக்கூடிய மிக ஒரு உன்னதமான கட்சி எங்களுடைய கட்சின்னு சொல்றீங்க. நல்ல விஷயமா கூட இருக்கட்டும், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா இந்த அந்த பேச்சு நடவடிக்கை என்பது மீண்டும் ஒரு சம்பிரதாயமா தான். சரி நீங்க பேசுங்க, முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டீங்களா அப்படின்ற ஒரு போக்கு இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த ஒரு கேள்வி கேட்டா பேச முடியும். ஒரே ஒரு கேள்வி இவங்க கேட்டாங்கன்னு வச்சுங்க, அதனுடைய வரலாற்றையே சொல்ற அவ்வளவு பெருந்தன்மையான அரசு அம்மாவோட அரசு, புரட்சித்தலைவி அம்மா அரசு. அதுதான் பிரச்சனை. பால் கேட்டாங்கன்னா 1 மணி நேரம் பாலை பத்தி சொல்றதோட விளக்கத்தை நான் சொல்லட்டுங்களா? நாங்க ஒரு செகண்ட்ல கேள்வி கேட்கணும், அவங்க 20 நிமிஷம் 2.5 மணி 20 நிமிஷத்துக்கு மேல எங்களோட டைம் எடுத்து அவங்க பேசுவாங்க. அப்புறம் அது என்ன நியாயம்? அது அப்புறம் எங்களுக்கு பேச முறையாக அமைச்சர்கள் பதில் சொன்னாங்கங்கறத உங்க மூலமா பதிவு பண்ணீங்க. இன்றைய தினம் வருவாய்த்துறை அமைச்சர் பேசும் பொழுது இந்த முதியோர் உதவித்தொகை திட்டம் திமுக ஆட்சியில் வேண்டா வெறுப்பாக அவர்கள் வேண்டப்பட்டவங்களா செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி எழுந்திருச்சு, என்னுடைய தொகுதியில் இவ்வளவு பேர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், நீங்கள் 65% கூடுதலாக கொடுக்குறங்கிறீங்க, நாங்கள் கொடுத்தவங்களுக்கே காணணும் ஊரெல்லாம் குறைவு சொல்லிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ளபடியே என் தொகுதியில் தகுதியானவர்களுக்கு நீங்கள் தகுதி நீக்கம் செய்திருக்கிறீர்கள், ஆதாரம் இருக்கிறது என்று சபாநாயகத்தை சொல்லிட்டு இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தயாரான்னு கேட்கிறார். முறையான அமைச்சராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? ஏற்றுக்கொள்ளுகிற இந்த சவால்னு சொல்லியிருந்தா குற்றம் குறை இல்லை. எனவே எந்த துறையை நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல, நீங்க புத்தகம் பொதுவாக சொன்னீங்க, எல்லா துறையும் முறையா பதில் சொல்லியிருக்காங்க, முறையா பதில் சொன்னாங்கல்ல, விளக்கம் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு வரியில கேட்கிறார், பொறுப்பேற்றுக் கொள்வீர்களான்னு கேட்கிறார். என்ன சொல்லியிருக்கணும் அமைச்சர்? பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் இல்ல. இப்ப 110ல இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதே போல தளபதியும் 36 110 விதியில 2014 மட்டும் 32,000 கோடி நீங்க அறிவிச்சிருக்கீங்க. துணை மானிய கோரிக்கையில வெறும் 1400 கோடி தான் சொல்லியிருக்கீங்க. ஆக உங்க அறிவிப்பு என்ன? வெறும் அறிவிப்பா அல்லது அந்த நிதி எங்கே போடுச்சுன்னு கேட்டாங்க. அதற்கு தான் முதல்வர் கூட 2011 ஆரம்பிச்சு பெரிய ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்தாங்க. 32,000 கோடிக்கு அறிக்கை, 1400 கோடிக்கு புள்ளி விவரம், மிச்ச பணம் எங்கே சொல்லுங்க தனியார்? அது ஒண்ணும் இல்ல, வேற மிக தெளிவா 110 விதியின் கீழே அம்மாவுடைய அரசு 3வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு 2011 வந்த காலகட்டத்திலிருந்து
அறிவித்த அனைத்து 110 விதிகளை பற்றியும் இவங்க சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுட்டு வந்து அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு தான் முதல்வர் ஏறத்தாழ 1 மணி நேரம் பதில் சொல்லிடுறாரு. பதில் சொல்லும் போதே அவர் தெளிவாக சொல்கிறாரு, இல்லை நீங்கள் இப்படியே படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். திமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் மாண்பு ஸ்டாலின் சொல்கிறாங்க. இப்போ அவர் இன்னும் தெளிவாகவே முதல்வர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இருந்து இதை கவனமாக கேளுங்கன்னாங்க. இல்லை நாங்கள் எழுதி கொடுங்க, நான் அப்படி ஒரு காப்பி வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் படிக்க மாட்டீங்க, நீங்கள் இருந்து கவனமாக கேட்டுட்டு போங்கன்னா அப்போ வெளிநடப்பு பண்ணிட்டு அவர் முதலமைச்சர் சொன்ன மாதிரியா அடுத்த நாள் வந்து 110 2014 to 15க்கான 33 110 விதியின் கீழே மட்டும் அறிவிக்கப்பட்ட தொகை 33,000 கோடி ரூபா, அதுக்கு கணக்கு கொடுன்னு கேட்டாங்க. ஏன் நான் நேற்றே மொத்த 110 விதிக்கும் 1 மணி நேரம் பதில் விளக்கம் கொடுத்துருக்கிற இதே சட்டமன்றத்தில் நீங்கள் இருந்து கேட்டுட்டு போகல, அதனுடைய நகலும் வாங்கிக்கல. இப்போ வந்து இன்னொரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆண்டுக்கு மட்டும்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால் நீங்கள் இதில் விளக்கமாக தெரிஞ்சுக்க விரும்பலை. சட்டமன்றத்தில் நடக்கிற பிரதிவாதங்களை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு ஆரோக்கியமான கேள்விகளுக்கும் விவாதங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தகுதி இல்லை. நீங்கள் சட்டமன்றத்தை திட்டமிட்டே முடக்க வர்றீங்க, மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொன்னா மறுபடியும் எதிர்த்து தாமதமாக கேட்கப்பட்டாலும் அது சரியா தவறா? இல்ல ஒண்ணு தவறுன்னு சொல்லல, நேற்று அரசாங்கத்தில் கேட்ட அதே கேள்வியை நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி மூலம் மாண்புமிகு உறுப்பினரிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் அறிக்கை வெளியிட்டது 32,000 கோடி, புள்ளியோரம் தந்திருப்பது வெறும் 1,400 கோடி, 1,751 கோடி. ஒரு ஆண்டில் மட்டும் இத்தனை கோடி ரூபாய்க்கு அறிவிப்பு கொடுத்து விட்டு அரசு செய்யவில்லை என்றால் அது மக்கள் அறிவிப்பு இல்ல. அதுக்கு மேல முதலமைச்சர் சொன்னது ஒரு பெரிய குழப்பமான பதிலாக இருந்தாலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொல்வது அதை விட குழப்பமாக இருக்கிறது என்பது தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு தெரிய வருகிறது. இல்ல, அதாவது 2011 இருந்து இப்ப, அதாவது முன்னாள் முதலமைச்சர் அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரை பாத்தீங்கன்னா 110 விதியின் கீழ் 109 அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த 109 அறிக்கையும் பாத்தீங்கன்னா 109 அறிக்கைக்கு லட்சம் கோடிக்கும் மேல நிதிகள் தேவை. அதுக்கு 2 லட்சம் கோடி கிட்ட அதுக்கு தேவைப்படுகிறது. அப்ப அந்த 2 லட்சம் கோடிக்கான நிதிகள் எங்கிருந்து வரும், எங்கிருந்து பெறுவது என்பதற்கான விளக்கத்தை நாங்கள் 2011 இருந்து இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுவரைக்கும் அதற்குண்டான பதில் இல்லை. டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை தன்மை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு அரசாங்கம் செயல்படுவது வெளிப்படை தன்மையோடு தான் என்பது நிரூபிக்க வேண்டியது ஆளும் அரசாங்கம், ஆளும் கட்சி, அது அவர்களுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது வெளிப்படை தன்மையே இல்லாத 110 விதியின் கீழ் 109 அறிக்கைகள் முன்னாள் முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு கேட்பதும் 2 லட்சம் கோடிக்கு நீங்க இத சொல்லிட்டீங்க, 110 விதியின் கீழ் திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்க, மின்சார திட்டங்கள், இன்னும் பல்வேறு திட்டங்கள், இதெல்லாம் இன்னும் வேலையே ஆரம்பிக்கல. ஃபண்ட் எங்க இருந்து வரும் சொல்லல, எப்படி செய்ய போறாங்கன்னு தெரியல, எப்படி முடிய போதும் தெரியல. இதையெல்லாம் சும்மா ஒரு அறிவிப்பா போய் ஒரு கண் துடைப்பான ஒரு விஷயமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இவர் ஓராண்டுக்கு தான் சொன்னாரு, கடந்த 4 ஆண்டு இதே நிலைமை தான். ஆகையால இது வெறும் அறிவிப்பு அரசாங்கம் என்பதுதான் புலப்படுகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களா முதலமைச்சர் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சரா இருந்தா இதற்கும் சேர்த்து பதில் சொல்வார்கள் என்று நாங்க எதிர்பார்த்து இந்த கூட்டத்தொடர்ல போய் ஏமாந்து போயிட்டோம். மக்களோட கருத்துக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சத்தியம் சாத்தியமே சார். வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க திரு குமார், உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பதிவு செய்யலாம். சார், அதாவது வந்து இப்போ வந்து நடந்திருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடர்ங்கிறத வந்து ஒரு கண் துடைப்புதாங்க சார். அதாவது எதிர்கட்சி சொல்றாங்க, நம்மள மாதிரி மீடியா சொல்றாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எதிர்கட்சி கேட்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அவங்களை ஏதோ ஒரு குறை சொல்லி அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்கன்னு அவங்க மேல பழி தூக்கி போட்டு தன்னோட நிர்வாக திறமையின்மையை வந்து காமிக்கிறதுக்காக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்குங்க சார். அதுபோக இந்த கூட்டணி கட்சி எம்எல்ஏ எல்லாம் வந்து தான் தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பேச சொல்லுங்க, தேவையில்லாத அவங்களுக்கு வந்து வால் பிடிக்க வேணாம்னு சொல்லுங்க. இதே நடக்கு கருத்துங்க சார். நன்றிங்க சார். சங்கரமையில இருந்து முத்துப்பாண்டி பேசுறேன். சொல்லுங்க முத்துப்பாண்டி, உங்களுடைய கருத்துக்கள் விரைவா பதிவு செய்யலாம் சார். இப்போ தமிழ்நாட்டுல வந்து இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் இருந்துச்சு. வேற இப்போ எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பா செயல்படல, அதுக்கு பினாமி அரசு அப்படி இப்படின்னு பல குற்றங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனால் இப்போ தமிழ்நாடு அரசு உண்மையிலே சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளா அரசு எதிர்த்து, கர்நாடக அரசு எதிர்த்து இந்த மாதிரி செயல்படுதுன்னா உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் சார். அண்டை மாநில பிரச்சனைகளை மிகவும் சுமூகமாக காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுது.
ஆனா தமிழக சில அரசு காங்கிரஸ் சிறப்பாக கட்சிக்காரங்க, செயல்பட்டு சில கொண்டிருக்கிறதா திமுக சொல்றீங்க. கட்சிக்காரங்க, மத்த சிறிய சிறிய கட்சிக்காரங்கள்லாம் அதாவது சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க. அடிக்கடி வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழக அரசு ஒரு சிறப்பாக தவறான செயல்பட்டுன்னு சொல்றீங்க. நன்றி, தமிழ்நாட்டு உங்களுடைய கருத்து மக்களுக்கு அழைப்புக்கு வந்து நன்றி. தமிழக அரசு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் வெறுமனே எழுப்பக்கூடிய ஒரு வெற்றி கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களோட கருத்தாக இல்ல இருக்கு. இல்ல நான் கேக்குறேன், காவிரி முல்லை பெரியாறு இதெல்லாம் சொல்றாரு இவரு, அதான் மீன் பண்றாரு. ஓகே, நல்ல விஷயம் தான். கண்டிப்பா. காவிரி முல்லை அண்டை மாநிலங்களோட நல்லுறவை பேணியும் இந்த தண்ணீரை பெற்ற காலமும் உண்டு. காமராஜர் ஆட்சி காலத்தில் இந்த பிரச்சனைக்கே இடமில்லை, அப்படி இருந்தது. ஆனால் பிந்தைய காலத்தில் நல்ல முறையில் அண்டை மாநிலங்களோட நல்லுறவை மெயின்டைன் பண்ணதையும் நம்ம மறக்க கூடாது. அதே நேரத்தில் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டோம். அதுல கிடைச்ச விஷயங்களை நாம நடைமுறைப்படுத்துறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் தப்பு இல்ல. ஆனால் இந்த சண்டை போடுறதையே வந்து சந்தோஷமா எடுத்துக்கிற ஒரு நபரா ஒவ்வொரு தெரியுது. சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதும் வெறுமனே வந்து ஒரு முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை என்பன போன்ற வேற பிரச்சனைகளை எவ்வளவோ முன்வைக்க பிரச்சனை வேண்டும் இருக்கு அப்படின்றது நியாயம் தான். தமிழ்நாட்டுல. அது மாற்று கருத்து இருக்க முடியாது. தேசிய அளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. மாநிலங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனையை ஒவ்வொரு முறையும் வந்து முன்வைக்கும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு கடைகோடி மனிதன் கிடைக்கூடிய விஷயங்கள் வந்து சரியாக விவாதிக்கப்படுகிறதா, சென்றடைகிறதா? எனக்கு ரோடு இல்ல, எனக்கு லைட் இல்ல, எனக்கு இது போன்ற விஷயங்கள் இல்லைன்ற ஒரு அடிப்படையான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது வந்து மீண்டும் மீண்டும் வந்து இதை வெறுமனே இதை முன்னுக்கு வைத்துவிட்டு இது போன்ற ஒரு அடிப்படையான விஷயங்களை பின்னுக்கு தள்ளிவிடுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக சமீப காலங்களாக எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு உங்களுடைய பதில்களை நீங்க சொல்லலாம். பரவலாக இருக்கிற பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை எடுத்துக்கொண்டால் நாடு முழுவதும் இருக்கிற பிரச்சனை யூரியா தட்டுப்பாடு. முறையான அரசு தான் என்று சான்றிதழ் கொடுத்ததை போல் நீங்கள் வழிமுடிந்து பேசிய காரணத்தால் கேட்கிறேன். நாடு முழுவதும் உர தட்டுப்பாட்டை போக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு உண்டா இல்லையா? கிடையாது. கரும்புக்கு நெல்லுக்கும் விலையை உயர்த்தி தர வேண்டும் என்று அனைத்து விவசாய சங்கங்களும், அனைத்து கட்சிகளுக்கு விவசாய சங்கங்கள் போராடுகிறது. அதற்கு இந்த அரசு சரியான நிவாரணத்தை வழங்கியிருக்க வேண்டும். அதற்கு அமைச்சரிடத்தில் பதில். இது தொடர்பாக எழுந்த போராட்டங்களின் போது தமிழக அரசு விளக்கம் கொடுத்தது இல்லையா? மாவட்டங்களில் வேண்டுமென்றே எழுப்பப்படுகிற பிரச்சனைலாம் கூட சொன்னாங்க. இப்ப இவங்க காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பதான் புதுசு அரசியலுக்கு வந்த மாதிரி சொல்றாங்க. உர தட்டுப்பாடு எப்ப வந்துச்சு? காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது உரத்துக்கே அமைச்சராக இருந்த மு க அழகிரி இருந்த காலத்துல தான் தட்டுப்பாடே வந்துச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இப்ப சொல்றாங்க தட்டுப்பாடை பத்தி. காங்கிரஸ் கட்சி தான் உர தட்டுப்பாட்டை கொண்டு வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினால உர தட்டுப்பாடு வரல. கரும்பு விலை மத்திய அமைச்சராக இருக்கும் போதுதான் உர தட்டுப்பாடு பிரச்சனை பெருசா இல்ல. மாதங்கள் முன்னால் தான் இந்த உர தட்டுப்பாடு பிரச்சனை ஆதாரபூர்வமா சொல்ல முடியும். 2011 இருந்து நான் சட்டமன்றத்தில் இருக்கேன். அதே நேரம் இவங்க வந்து உழவர் திருவிழான்ட்டு ஒண்ணு நடத்துறாங்க. அதெல்லாம் ஆனா இந்த உரம் வந்து உர தட்டுப்பாடு இருந்தா இந்த அரசாங்கமே உரத்தை எப்படி விவசாயிக்கு கொடுத்தேன்னு ஒரு பதிவை கொண்டு வராங்க. சட்டமன்றத்துல உரம் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுக்கப்பட்டதுன்னு கணக்கு கொடுத்தாங்க. அது எல்லா மாவட்டங்களையும் ஒழுங்கா பண்ணலன்ட்டு எல்லாம் தகராறு பண்ணாங்க. அப்ப நான் கேட்கிறேன், உர தட்டுப்பாடு இருந்தா இந்த உரத்தை எப்படி கொண்டு சேர்த்தாங்க? இப்போ சில மாதங்களாக உர தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இது ஒருபோதும் காங்கிரஸ் அரசாங்கத்தில் உர தட்டுப்பாடு என்பது வந்ததே கிடையாது. உரத்தையும் தேவையான எண்ணெயையும் மக்களுக்கு மண்ணெண்ணெய் முதற்கொண்டு மண்ணெண்ணெய் 29,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் நம் தமிழகத்திற்கு உறுதியாக அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த மண்ணெண்ணையும் பொது விநியோகத்துறையின் மூலமாக இப்ப இருக்கிற மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா முழுசா நிறுத்த போறாங்க. காங்கிரஸ் எடுத்து தீர்மானம் போட்டாங்க சட்டமன்றத்தில், இந்த மண்ணெண்ணையை குறைக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு மானியத்தை குறைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு முழுக்க மண்ணெண்ணையே மொத்தத்தையும் நிறுத்த போறாங்க மத்திய அரசாங்கம். இன்னைக்கு நான் கேட்டேன் சட்டமன்றத்தில், தயவு செஞ்சு ஒரு தீர்மானத்தை போடுங்க. நீங்க அன்னைக்கு காங்கிரஸ் எடுத்து குறைஞ்சு போச்சுன்னு போட்ட தீர்மானத்தை மொத்தமா நிறுத்த போற அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டு மத்தியில் கொடுங்க. அப்பயாவது எல்லா கட்சியும் ஒட்டுமொத்தமா ஒன்றாக நிற்கிறது தமிழ்நாடுன்னு தெரியட்டும். இல்ல அதுதான் இந்த பிரச்சனை தீர்ப்பதுதான் திட்ட கமிஷனை மாற்றி அமைக்க போறேன்னு சொல்லிருக்காங்க. திட்ட கமிஷன் இதன் மூலமாக மீண்டும் ஒட்டுமொத்தமாக பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடும். அது அவருடைய தமிழக முதல்வர் கூட நேற்று தினத்தில் வந்து மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அதாவது திட்ட கமிஷனை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற மோடியின் அந்த ஒரு சூழ்ச்சி வலையில் இந்த மாநிலங்கள் மாட்டிக்கொண்டு இருப்பது நமக்கு தெரிய வரும் விரைவில். அதுல பாத்தீங்கன்னா மாநில அரசுகளின் ஒட்டுமொத்த சிறகுகளும் வெட்டப்பட்டு
ஒண்ணுமே இல்லாம பிச்சை எடுக்க விட்டுருவாங்க ஒவ்வொரு மாநிலத்தையும். மோடியோட திறமை அதுதான், அவர்தான் பண்ண போறாரு. அதோட முடிஞ்சு போச்சு. இவங்களோட பேச்செல்லாம் அடங்கிற இங்க இருந்து தட்டி கேட்கறதுக்கு தைரியம் இல்ல தமிழ்நாட்டுல. அதிமுகக்கு தைரியம் கிடையாது, பயந்து இருக்காங்க. ஏன்னா சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு நிமிஷம், சுப்பிரமணிய சாமி வந்து இல்லன்னா பெயில கேன்சல் பண்ணுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா ஜெயலலிதாவோட பெயில கேன்சல் பண்ணுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. வாயை திறப்பாங்களா சட்டமன்றத்துல? இல்ல வேற எங்கேயாவது சுயநலம் கருதி மக்களுடைய பிரச்சனை பேசப்படவில்லை சட்டப்பேரவையில் என்பது மாற்று கருத்து இல்லை. அரசியல் விமர்சனத்துக்காக நான் கேட்கணும்னா, சாதாரண குடிசையில் இருக்க சாதாரண மக்கள் இருந்து கோடீஸ்வர வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்துவது பால். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது 1 லிட்டர் பாலின் விலை 17 ரூபாய், இன்றைக்கு 34 ரூபாய். சாமானிய மக்களை வாழ வைப்பதற்காக இந்த ஆட்சி இருப்பதாக சொல்லுகிறார்களே ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதிகள், அமைச்சர்கள், அரசாங்கம், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் பினாமி முதலமைச்சர் யாராக இருந்தாலும் 3.5 ஆண்டுகளில் 100% பால் விலை உயர்வுக்கு யார் காரணம்? சரியான பதிலை மக்களிடத்தில் அவர்கள் தருவார்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு மக்கள் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சத்தியம் சாத்தியமே. ஒரே நிமிஷம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சத்தியம் சாத்தியமே. வணக்கம் சார். சார் சொல்லுங்க, விரைவாக உங்களோட கருத்துக்கள் பதிவு செய்யுங்க. சார், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து ஹலோ வணக்கம் சார். சார் இணைப்பில் இருக்கீங்க, விரைவாக உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யுங்க. நிறைய பேசணும், சொல்லுங்க சார். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து எப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இப்பன்னு இல்ல சார், எப்ப எடுத்தாலும் அம்மாவோட புகழ் அவங்க பாடுறாங்க, ஐயாவோட புகழ் இவங்க பாடுறாங்க, சோனியா காந்தி புகழ் அவங்க பாடுறாங்க. அவங்கவுங்க புகழதான் பாடுறாங்க. இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் தங்களுடைய தலைமை புகழ்வதிலே நேரத்தை செலவிடுகிறது அப்படின்னு சொல்றீங்க. நன்றி. சொல்லுங்க தனியா சொல்லுங்க. டெல்லியில பாடி இருந்தா உண்மையாவே இந்த கட்சி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தமிழகத்திலேயும் சரி, எங்களோட பிரச்சனையே நாங்க எங்க தலைவர்கள் புகழ சட்டமன்றத்திலும் பாடுறதில்ல, பாராளுமன்றத்திலும் பாடுறதில்ல. எங்க பிரச்சனையா தான் நாங்க செஞ்ச விஷயங்களை முழுக்க மக்கள் வந்து மக்களோட கருத்து சரியாக சொல்ல விட்டதால் தான் எங்களுடைய பிரச்சனை தோல்வியை சந்திக்க வேண்டியது மீண்டும் மீண்டும் வந்து வெளிநடப்பு போன்ற செயல்கள் ஒவ்வொரு கட்சியினரும் உங்களுடைய தலைமைகளை புகழ்ந்து பாடுவதிலே நேரத்தை செலவழிக்கிறீர்கள் அப்படின்னு இல்ல. அவருக்கு நான் சொல்ல விரும்புவது, காங்கிரஸ் கட்சி ஒருபொழுதும் அதன் தலைவர்களின் புகழை சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பாடுவதில்லை என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். போய் பாராளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும். இல்ல, எங்க கட்சியில நாங்க வந்து சாதாரணமாவே தலைவர்களை புகழ் பாடுவது எங்களுடைய நடைமுறை. முனைவரையா சொன்னாங்க, சட்டமன்ற கோவிச்சில் சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க, பால் விலை ஏறிச்சுன்னு சொல்கிறாங்களே, பால் விலை ஏற்றி அது யாருக்கு போயிருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஏழை எளிய ஆடு மாடு மேய்த்து கிராமப்புறங்களில் உழைத்து வாழுகிற விவசாய பெருங்குடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பால் கறந்து வாழ்க்கை நடத்த முடியாமல் போராடிட்டு இருந்தவங்க ஒரு புறம் நலிஞ்ச நிலையில் இருக்காங்க. இன்னொரு புறம் அதை கொள்முதல் செய்து விற்பனை செய்கிற அரசினுடைய ஆவின் நிறுவனம் அது நசிந்து கிடக்கிறது. இந்த ரெண்டையும் மீட்டெடுப்பதற்கு இருமா அரசாங்கம் வேற என்ன செய்ய முடியும்? தனியார் பெருமுதலாளி அம்மாவே சொன்னாங்க, 10 ரூபாய் ஆவின் பாலினுடைய விலையை உயர்த்திய பிறகும் கூட பெரிய தனியார் கம்பெனிகளுடைய விலை இன்னும் கூடுதலா இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப தனியார் பெருமுதலாளிகள் கொள்ளை லாபம் சம்பாதிக்கலாம், ஆனா ஆவின் நிறுவனம் மட்டும் அதனுடைய விலையை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்றது. லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு லட்சக்கணக்கான ஆடு மாடு வளர்க்கிற விவசாயிகளுக்கு நெஞ்சில் பால் வாய்த்திருக்கிறது. ஒன்று, நலிந்த நிலையில் இருந்தக்கூடிய ஆவினுடைய நிறுவனத்தை சிதைக்காமல் அதை மெருகூட்டி தரமான பாலை மானியம் இல்லாமல் ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு விநியோகம் செய்கிற பொறுப்பில் இருக்கிற அரசு. இப்போ அரசு வாங்கி பயன்படுத்துகிற மக்களையும் பாதுகாக்குது, அதை உற்பத்தி செய்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாயிகளையும் பாதுகாக்கிறது. அதனால கிராமப்புற பொருளாதாரம் வளருது. இவங்க நகரப்புறத்தில் இருக்கிறதுனால கிராமப்புற விவசாயிகளுடைய பால் உற்பத்தியாளர்களுடைய உணர்வுகளுக்கு அவர்களுக்கு தினம் ஒரு 10 ரூபா 50 ரூபா சம்பாதிக்கிறது இவங்க எப்படி பதில் கூட சொல்லுங்க. நீங்க அந்த முட்டை பிரச்சனையாக இருக்கட்டும், பால் பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது இல்லையா? இப்போ இந்த எழுப்பிய விவாதங்களுக்கு பிறகு குறைந்தபட்சம் தமிழக அரசு மக்கள் பிரச்சனைக்காக எதையாவது
நிறைவேற்றி இருக்கிறதா இந்த கூட்டத்தொடர்? நீங்க நேரடியா சொல்லிடலாம். ஒண்ணுமே வேண்டாம். ₹1 இட்லி தொடர்ந்து கிடைக்குது இல்ல, அதை 20 கேக்குற கிலோ ஆவின் எதுவும் பால் இல்ல, முட்டை இருங்க. சொல்லுங்க. 20 கிலோ அரிசி ஆவின் பால் முட்டை. தமிழகத்துக்கும் ₹1 பேருந்து ஓடுதுல, ரயில் ஓடுதுல, விமானம் ஓடுதுல, அரசினுடைய அது திட்டம் எப்பவுமே அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுடைய தொடர்ச்சி. இல்ல, இல்ல, புதிய ஒரே திட்டம் ஒரு என்ன? விஷயம். இப்படி ஆவின் அப்பா, பால், ஆவின் பால் பத்தி இல்ல, அதான் சொல்லுங்க. நீங்க நேரடியா சொல்லுங்க. தனியார் தற்போதைய கூட்டத்தொடரில் மக்கள் பிரச்சனைகள் ஒழித்ததுன்னு சொல்றீங்க இல்லையா? கட்டாயம் நேரடியாக ஒழித்தது. இந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக நேரடியா சொல்லுங்களேன். நீங்க இல்ல, நானு அணுவா சட்டமன்றத்துல பல்வேறு தீர்மானங்கள் கட்டாயமா பார்த்தேன். ஏற்றுக்கொள்ளப்பட்ட அது அமைச்சர் பதில போலதான் இல்ல, இருக்கும். அணுவா 7 மணி நேரம் அமைச்சர் பதில் மாதிரி அமைச்சர் பதில் மாதிரி தான் இருக்கும். 7 மணி நேரம் அகலாமல் சட்டமன்றத்தை மிக உன்னிப்பா கவனித்தேன் நானு. இப்ப ஒரு நாளைக்கு சார், 7 அமைச்சர் மணி நேரம், மாதிரியே 13 பேசுறீங்களா? மணி அமைச்சர் நேரம், ஆக்கிருவாங்களோ? 20 மணி நேரம் 3 நாட்கள் நடந்திருக்கு. அது கூட அவையினுடைய முன்னவர் மின்சாரம் ஆயத்தினுடைய அமைச்சர் லத்த விஸ்வநாதரையே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க 3 நாள் குறைவா சொல்றீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சௌந்தரராஜன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. ஐயா, நீங்க 5 நாள் நடத்தினா எவ்வளவு நேரம் நம்ம நடத்தி இருப்போமோ அதை நாங்க 3 நாள்ல நடத்தியிருக்கிறோம். அப்படின்னா இன்னும் நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களா தொகுதியில் வேலை செய்யலாம், அமைச்சர் பெருமக்கள் அரசு அலுவலர்களை பார்க்கலாம். அதனால இன்னும் ஒரு கேள்விக்கு 5 பதில் நாட்கள் இல்ல. நடக்கிறது கேள்விக்கு மூணு பதில் நாள். கேள்விக்கு பதில் இல்ல. இல்ல, நான் சொல்றேன். ஒரே ஒரு விஷயத்தை மாண்புமிகு சரி, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சேன். ஆவின் பத்தி சொன்னாரு. ஆவின் வந்து இல்ல, நான் கேக்குறேன், அந்த ஆவின் நிறுவனம் இவ்வளவு நலிஞ்சு போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுறாங்களே, அதுல அவ்வளவு கொள்ளையும் ஊழலும் எந்த கொள்ளை திருட்டும் கொள்ளையா? கலப்படம் நடந்து அவ்வளவு திருட்டு 5000 கோடிக்கு திருட்டு நடந்திருக்கு, ஒண்ணும் இல்லம்மா, அது ஊழல் நடந்திருக்கு. அதுல அத கேட்கதான் நான் எந்திரிச்சு நின்னு கேட்டதுக்கு அவை குரூப்லயும் தூக்கிட்டாங்க நான் பேசுனத. அதாவது ஊழல் திருட்டு இது மூலமா நிறைய இவ்வளவு பணம் போயிருச்சு, அந்த பணமெல்லாம் நீங்க திருப்பி வாபஸ் பெற்றீங்கன்னா அந்த பால் விலையே நீங்க ஏத்த வேண்டாமே, அதே நேரம் அந்த தொழிலாளருக்கு பென்ஷன் கொடுக்கலாமே, அதை விட இவ்வளவு இவங்க பண்ணாங்க. சொன்னாங்க. இவ்வளவு அதாவது பண்றதுக்கு சொன்னாங்க, நீங்க ஆவின் நிறுவனத்தை தூக்கி நிறுத்தலாமே, இவ்வளவு பணத்தை இவங்க கொண்டு அதாவது அது எவ்வளவு உங்க சரின்னு மக்கள், சொல்லுங்க. வைத்தியநாதன் உங்க மக்களை விட்டு நீங்க திருட எங்கள் விட்டீங்க. இந்த இன்னைக்கு என்ன ஆச்சு? விவாதத்தில் அப்படி கேட்க முயற்சி பண்ண அவை விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கிற 3 சட்டமன்ற உறுப்பினர்களில் அதிக நேரம் சட்டமன்றத்தில் இருந்து சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பும் அதற்கான தகுதியும் உடையவர் மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். நான் அவர் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கேட்கிறேன். அவர் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இந்த கட்சியினுடைய ஒரு தூதுவராக இந்த சபையில் கலந்து கொண்டிருக்கிற காரணத்தால் நான் துவக்கத்திலே கேட்பது, இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்த காலம் வரை 1 லிட்டருக்கு 10 ரூபாய் பால் விலையை அதிகரித்த ஒரே ஆட்சி இந்த ஆட்சி மட்டும்தான். ஒரே நேரத்தில் முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, வைத்தியநாதன் என்பவர் கைது செய்யப்பட்ட பொழுது எத்தனை ஆயிரம் கோடிக்கு முதலாளி, அவர் எப்படி பால் கலப்படம் செய்தார், அதற்கு துணை யார்? மூன்றாவது கேள்வி, பழைய பால் மந்திரி மாற்றப்பட்டதற்கான ரகசியம் என்ன, இதுவரை அரசு அறிவித்திருக்கிறதா? எனவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல ஆவின் நிறுவனம் மட்டுமே போதும் அதிமுக ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி என்பதற்கான சான்றுகள். உடனே சொல்லிடுறையா? ஒண்ணு இல்ல, இந்த வைத்தியநாதன் சொல்றாங்க இல்ல, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் வைத்தியநாதன் பத்தி சொல்றாங்கல்ல. யார் அந்த வைத்தியநாதன்? திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் ஒப்பந்ததாரராக இருந்து அதே முறைகேட்டில் ஈடுபட்ட வைத்தியநாதன் அப்ப கண்டுபிடிக்கப்படல, கைது செய்யப்படல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேர்மையா ஊழலுக்கு கடுகளவும் இடம் தராத புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசில் தான் வைத்தியநாதன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து பிணை கூட தராம இருக்கிறோம். இன்னும் கூடுதலா அமைச்சர் ஏன் நீக்கினீங்கன்னு கேட்டாங்க. குற்றச்சாட்டு வந்த உடனே அமைச்சரை பதவியிலிருந்து நீக்குகிற தகுதி திராணி யாருக்கு இருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை, குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தானே அர்த்தம். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை இல்ல. நல்லது, யார் தவறு செய்தாலும் தடுக்க கவனக்குறைவாக இருந்ததுக்காக அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் வச்சுக்குவோம். வைத்தியநாதன் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நேர்மையான அரசு என்பதற்கு இதுதான் சான்று. ரொம்ப ஒரு நேர்த்தியான விளக்கத்தை கொடுத்தார். ஏற்புடையதான் உங்களுடைய விளக்கம். ஆனா இல்ல தனியார் உங்களுடைய விளக்கம் என்பது மிக மிக சரியான விளக்கம். உடனடி நடவடிக்கை, மிக கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிறது உங்களுடைய தலைமைன்னு சொன்னீங்க. ரொம்ப சரியான விளக்கமாக கூட அது ஏற்றுக்கொள்ளப்படும், கண்டிப்பாக மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனா அந்த நடவடிக்கைக்கு ஒட்டுமொத்தமாக பதில் சொல்ல வேண்டியது தமிழக மக்களா அப்படின்றதா அவங்களுடைய கேள்வியா இருக்கு, பொதுமக்கள் கேள்வியா கூட இருக்கு. பரவாயில்ல இல்ல, இரண்டு ஒரே வணிகம் தான். மாட்டிலிருந்து கறந்து பாலை விநியோகிக்கிற தனியார் நிறுவனங்கள், திருமலையோ ஹட்சனோ ஆரோக்கியாவெல்லாம் எவ்வளவு கோடிக்கணக்கில் கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆவின் மட்டும் அவ்வளவு விலையை நம்ம உயர்த்தி தர முடியல, பொதுமக்களிடத்தில் கொண்டு போய் நவீன முறையில் விரைவாக கொண்டு போய் சேர்த்த முடியல, விளம்பரம் செய்ய முடியல. அதற்காக நலிந்து வருகிற அரசினுடைய நிறுவனத்தை மீட்கிறதுக்கு வேறு என்ன வழி இருக்குது? போக்குவரத்து துறையில் கூட நம்ம குறைந்தபட்ச கட்டணத்தை ஏற்றுறோம்.
இப்ப குறைந்தபட்ச கட்டண தேர்தலுக்கும் ஊழலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. கட்டாயமா ஊழலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த பால் விலை ஏற்றத்தால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு மாட்டுல 5 லிட்டர் கறந்துச்சியா, இப்ப 50 ரூபா ஒரு நாளைக்கு கூடுதலா வருது. மாதம் ஒன்றுக்கு 1500 ரூபா ஒரு விவசாயி கிராமப்புறங்களில் பொது போக்குவரத்து நெருக்கடி உருவாக்காதவன், கோட்டு சீட்டு போட்டு வேற ஏதாவது பொல்யூஷன் பிரச்சனையை உருவாக்காம ஒரு துணியை கட்டிக்கிட்டு காட்டுல வெயிலையும் மழையிலையும் பனிலையும் கிடக்குறான் பாத்தீங்களா, மாட்டோட ஆட்டோட நாய் நரியோட. அவனுக்கு வாழ்க்கை 10 ரூபாய் சேர்த்து கொடுத்தா காங்கிரஸ் கட்சி. உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதலாக தருகிற 1 லிட்டரினுடைய தொகை எவ்வளவு, நீங்க விற்பனை செய்கிற தொகை எவ்வளவு வித்தியாசம்? நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கொடுக்கவில்லை. திரு சையத், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களுடைய தலைவர் கூட, உங்களுடைய தலைவர் சட்டமன்ற நடவடிக்கை, அதாவது சட்டமன்றத்துக்கு வந்து கையெழுத்து சென்றார். அது கூட மிக முக்கியமான ஒரு தீர்மானம். தொடர்ந்து உங்ககிட்ட நான் வரேன். உற்பத்தியாளருக்கு 5 ரூபாய் கொடுக்கறாங்க. 5 ரூபாய் வந்து அதிகமா மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. 10 ரூபாய் வாங்குறாங்க. நான் கேக்குறேன், 5 ரூபாய் வாங்குறது 10 ரூபாய். ஆனா நான் இந்த 5 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து மக்களுக்கும் 10 ரூபாய் ஏத்தாம இருக்கலாம். ஒரு நல்ல அரசாங்கமா இருந்தா அது செஞ்சிருக்கலாம், மானியமாக ஏற்றுக்கொள்ளலாம், அது வெளியிட்டு இருக்கலாம். இந்த கொள்ளை அடிச்சத இல்ல இருங்க, இந்த கொள்ளை அடிச்சத தெரிஞ்சு அதெல்லாம் கமிட் ஆயிருச்சு, எல்லாம் உறுதி ஆயிருச்சு. அந்த பணத்தை அவங்க சொத்துக்களை அட்டாச் பண்ணி ரெக்கவர் பண்ணா அந்த 5000 கோடி இன்னும் 5-10 வருஷத்துக்கு மக்களுக்கு 10 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கலாமே. மானியம் ஈஸியா கொடுக்கலாம், அது ஒரு விஷயமே கிடையாது. ஒரு நல்ல அரசாங்கமா இந்த விஷயத்தை வெளியிட்டு நிச்சயமா பண்ண முடியும். ஆக இந்த அரசாங்கம் அதை செய்ய தவறி விட்டது. இதே போல மின் திட்டங்களிலும் இதே கோல்மால் நடக்கிறது. எல்லாத்திலையும் நடந்துகிட்டு சொல்லுங்க. நீங்க உங்களுடைய தலைவர் வரும்போது ஏறக்குறைய 26 தீர்மானங்கள், 26 விஷயங்கள் பேசப்பட வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு இலக்கு நிர்ணயிச்சு நீங்க வந்தீங்க. இப்போ வந்து திரு தனியரசு சொன்னாரு, ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் வந்து சரியான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, மிக முக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்டயே கேட்கிறேன், 26 தீர்மானங்கள் அல்லது 26 மிக முக்கியமான விஷயங்கள் நீங்க முன்வைத்தீங்களா? அது பேச முடிந்ததா? அதற்கான பதில் கிடைத்ததா? 26 தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது இன்னும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய தொகுதியினுடைய சொந்த பிரச்சனை கூட கவன ஈர்ப்பு தீர்மானமாக தந்திருக்கிறார்கள். ஆனால் 3 நாள் கூட்டத்தொடரில் தெரிந்தவரை எடுத்துக்கொள்ளப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்களுடைய எண்ணிக்கை 8 அல்லது 9. இல்ல முதல் நாள் 2, இரண்டாவது நாள் 3, 5, இன்றைக்கு 1. ஆக 26 தீர்மானங்கள் என்று கணக்கு ரீதியாக சொன்னாலும் தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக என்னை போன்றவர்கள் என் தொகுதி பிரச்சனைக்கு பல தீர்மானங்களை எழுதும் மாண்புமிகு உறுப்பினர்களை போன்றவர்கள் பல தீர்மானங்களை தந்திருந்தாலும் 6 தீர்மானங்களை மட்டும்தான் இந்த அரசு கவனித்து எடுத்துக்கொள்ள நேரம் கிடைத்தது என்றால், அனைத்து கட்சிகள் சொன்னதை போல 10 நாள் கூட்டத்தோடு நடந்திருந்தால் பெரும்பாலான பிரச்சனைகளை பேசி தீர்த்திருக்கலாம், அரசின் பதிலை பெற்றிருக்கலாம். எனவே ஒரு சர்வாதிகாரத்தனமாக நான் நினைக்கிறேன், அதை தான் செய்வேன், 2 நாள் போதும், பிச்சை போடுவதாக 3வது நாள் நடத்துகிறேன் என்று ஏதோச்சதிகார போக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கிறது. எனவே அதிகமான பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் பேச முடியவில்லை. அது மாத்திரமல்ல, பேசுகிற பொழுது எதிர்க்கட்சிகள் படுகிற பாடு இருக்கிறதே சட்டமன்றத்தில். இன்றைய தினம் ஒரு அமைச்சர், வீட்டு வசதித்துறை அமைச்சர், அடிக்காத குறையாக ஒரு சட்டமன்றத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்தவர் பேசும் பொழுது அடிக்காத குறையாக உடம்பை நிமிர்த்தி கொண்டு ஒருமையில் திட்டி ஏசி பேசி கூண்டோடு வெளியேற்றுகிற ஒரு ஜனநாயகம். இந்த இடத்துல ஒரு கேள்வி இது பார்க்கக்கூடிய மக்களுக்கு இருக்கதான் செய்கிறது. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் இதை கூறுவதும், அவர்கள் ஆளுங்கட்சியாக கூறுவதும், இது ஒரு வழக்கமாகி போய்கொண்டே இருக்கிறது. இல்ல, இது பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட எதிர்க்கட்சிகளை பேச விடுவது இருக்கதான் செய்கிறது. ஒரு செய்திக்காக தான் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புதியவராக இருந்தால் பேசுகிற கன்னி பேச்சின் போது தன்னுடைய அமைச்சர்கள் யாராவது குறுக்கிட்டால் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை உட்கார சொல்லிவிட்டு அவர் பேசுவது கன்னி பேச்சு குறுக்கிடக்கூடாது என்று சொன்னவர் திமுகவின் தலைவர் கலைஞர். ஆனால் இன்றைக்கு நானே கன்னி பேச்சு பேசிய பொழுது, நான் சுய விளம்பரத்துக்காக இந்த தொலைக்காட்சியை பயன்படுத்துகிறேன் என்று தவறாக நினைக்கக்கூடாது, 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் குறுக்கிட்டார்கள் கன்னி பேச்சிலேயே. ஒரு கட்டத்தில் முதலமைச்சரே குறுக்கிட்டு பேசினார். அப்பொழுதுதான் நான் மாலையில் நடந்த தொலைக்காட்சி உரையாடலின் போது சொன்னேன், அமைச்சர்கள் குறுக்கிட்டால் தடுக்க வேண்டியது முதலமைச்சரே குறுக்கிட்டார் என்றால் தேவர் பெருமான் சொல்லுவதை போல மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், அந்த மங்கையே சூதகமானால் எங்கே குளிப்பது என்ற கொடுமை போல இதை நான் சொல்லுகிறதற்கு காரணம், எதிர்க்கட்சிகளை பேசவிட்டு அழகு பார்த்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி யாராக இருந்தாலும். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சியுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறது என்பதுதான் கொடுமை. உதாரணத்திற்கு வார்த்தைக்கு வார்த்தை திமுக ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சி நேற்றைய தினம் எங்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் எழுந்து சொன்னார், இது மைனாரிட்டி ஆட்சி என்று நீங்கள் சொல்லக்கூடாது, மெஜாரிட்டி என்பதை நிரூபிக்க வேண்டும் என நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் என்று சொன்னவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், 99 உறுப்பினர்களை கொண்ட அறுதி பெரும்பான்மை இல்லாத ஆட்சி என்று போன வெள்ளிக்கிழமை கூட்டத்தொடரில் சொன்னார்.
நாங்களும் நினைத்தோம் நல்ல வேளை இனிமேல் மைனாரிட்டி என்ற வார்த்தை வராது, மாற்றிக்கொண்டார் முதலமைச்சர் என்று நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு மறுபடியும் அதே வார்த்தையை பயன்படுத்திய பொழுதுதான் எங்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் சொன்னார், மைனாரிட்டி என்று எங்களை சொல்லுகிற காரணத்தால் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு பினாமி முதலமைச்சர் இல்லை என்று ஒரே கூக்குரல் வந்த பொழுது நாங்களே சொன்னோம், அப்ப இருக்கையில் உட்காருங்கள். அந்த இருக்கை எதற்கு? எனவே இந்த நேரத்தில் கூட ஊடகத்தின் சார்பாக நாம் சொல்லுவது, தகுதியுடைய ஒருவர் சட்டசபைக்கு வருகிறார், உள்ளே உட்காருவதற்கு இந்த அரசாங்கத்தில் தகுதி இல்லாதவர், தடை செய்யப்பட்டவர், சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளே இருக்கை இருக்கிறது என்று சொன்னால் இது ஜனநாயக நாடா? இப்ப சொல்லுங்க திரு தனியரசு, 26 தீர்மானம் 8 தீர்மானங்கள் கூட பேச முடியவில்லை என்று அவர்கள் வைத்த கோரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் இப்ப தற்போது இந்த அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்கள் எவை தனியரசு? இல்லையா இப்ப இவங்க 26 தீர்மானத்தை இவங்க தலைவர் நாளிதழில் பட்டியலிட்டாரு. அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் அவன் பேரவையில் ஆரோக்கியமான விவாதம் நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஓபிஎஸ் அவங்க பன்னீர்செல்வம் ஐயா மிகுந்த நிதானத்தோடு ரொம்ப பொறுப்புணர்வோடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அமைதியாக பதில் சொல்கிற ஒரு நல்ல மென்மையானவர். இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் இப்படியோ இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கடைசி வரைக்கும் அமைதியாக பொறுப்பாக இருந்து சபை நடத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. உட்கோர்னா உட்காந்துக்கிறாங்க, எந்திரினா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் மூத்த வழக்கறிஞர் 5 உறுப்பினர்கள் இருக்கிற காங்கிரஸ் ரொம்ப ஒத்துழைக்குது. சட்டமன்றத்தில் எந்த வெளிநடப்பு முரண்டு பண்ணுறதில்ல, ரவுடிசம் பண்ணுறதில்ல. அது மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அவங்கள விட நம்ம ஜனநாயகம் பேச முடியும். அவ்வளவு ரொம்ப பத்திரமா இருக்காங்க. 10 பேரும் 9 பேர் 8 பேர் இருக்கிற இந்திய வெளிநடப்பு பண்ணிட்டு வந்து உட்காருவாங்க, அமைதியா இருப்பாங்க. சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஏற்கனவே சட்டமன்றத்தில் இவங்க நாட்டாம பண்ணிட்டு இருந்தனால அந்த ஜனநாயகத்திற்கு அதனுடைய மாண்புக்கு இவர்கள் ஏற்கனவே சிதைத்ததுனால இன்னமும் இவங்க ஆளுங்கட்சி மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க நினைக்கிறதெல்லாம் சட்டமன்றத்தில் நடத்தணும்னு ஒரு எதேச்சதிகார மனப்பான்மையோட சட்டமன்ற குழு தலைவர் ஸ்டாலின் அல்லது இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் கொதிப்பா சூடா சில வார்த்தைகளை பேசும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக இருக்கிறவங்க சில தடித்த வார்த்தைகள் தடித்த செய்கைகள் வரும். அது ஜனநாயகத்தில் ஏற்கப்பட்டது, அது ஒன்றும் மறுக்கல. அது 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் மறுபடியும் அது அமைதியாயிரும். ஆனாலும் மக்களுக்கான பிரச்சனையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சித் தலைவர் மக்களின் முதல்வர் அம்மாவுடைய வழிகாட்டுதலோட பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த அரசில் ஒரே ஒரு சின்ன களங்கமாவது ஏதாவது ஒரு இடத்துல சாதி கலவரம், மத கலவரம், வேறு ஏதாவது அரசியல் மோதல், வேறு ஏதாவது ஒரு மக்கள் பரமக்குடி கலவரம் யாருடைய ஆட்சியில் எப்ப நடந்தது? எத்தனை பேர் துப்பாக்கி சூடு? தனியரசு இந்த நடைபெற்ற இந்த 3 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது மக்கள் நேசித்த, மக்கள் எதிர்பார்த்த அனைத்திற்கும் அரசு பொறுப்பாக பதில் தந்திருக்கிறது. இன்னும் அதில் கூடுதலாக காவிரி, முல்லை பெரியாறு, மீனவர் பிரச்சனைகள் பதட்டமான பிரச்சனைகள். மீனவர்கள் மிக உயிர் பாதுகாப்போடு இருக்கிறது உத்தரவாதப்படுத்தியிருக்கோம். அவர்களுடைய படகுகள் மீட்க இப்போ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இது அரசாங்கம் பாதுகாத்திருக்கு. விவசாயிகளுக்கு உரிய எல்லா வகையான அளவுலையும் அரணா இருக்குது, நெசவாளர்களுக்கு இருக்குது. தொழிற்சாலைகள் பற்றி அம்மா சொன்னாங்க, வெளி மாநிலங்களுக்கு போச்சு, வெளிநாட்டுக்கு போச்சுன்னு. தமிழ்நாட்டிலேயே அது அந்நிய முதலீட்டு ஈர்க்கிறதா இருந்தாலும் உள்நாட்டு பெருமுதலாளிகளுடைய முதலீடு தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு. இவை அனைத்துக்கும் மேலாக எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளும் பலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குதுன்னு சொல்றீங்க. கட்டாயமா முழுக்கே உள்வாங்கிட்டு தான் அரசை நடத்துறாங்க. எதிர்க்கட்சிகள் எதிரியா பார்க்கறதே இல்லை. கண்டிப்பா. நன்றி திரு தனியார். சொல்லுங்க. நீங்களே சொன்னதை போல இந்த கூட்டத்தொடரில் உங்கள் முக்கிய அறிவிப்பு என்னவென்று கேட்டீர்கள். சட்டமன்றத்தில் என்ன குழப்பமோ அதே குழப்பம் இந்த விவாதத்திலும் தொடர்ந்ததை நீங்களும் அறிவீர்கள், மக்களும் அறிவார்கள். நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, பல்வேறு பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்க்கட்சிகள் சார்பில் எழுப்ப முற்பட்ட பொழுது, உதாரணத்துக்கு தருமபுரியில் குழந்தைகள் சாவு, அணை கட்ட வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும், கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய டன்னுக்கு போன தொடங்கி இந்த டிசம்பர் மாதிரி அருமை சகோதரருக்கு நன்றாக தெரியும், டன்னுக்கு 300 ரூபாய் பாதிக்கப்பட்ட விவசாயி கரும்பு உற்பத்தியாளர் ரோட்டில் நின்று போராடுகிறார். அதை கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு துணிவில்லை. நம் மாநிலத்திற்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலத்திற்கு போகிறது தடுக்க வேண்டிய முதலமைச்சர் கேட்பதற்கு சரியில்லை. இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி சார்பாக ஆளுங்கட்சியின் கவனத்தை ஈர்த்து அரசு அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் வெறும் அறிக்கைகளுக்காக மட்டும் கூடியதுதான் சட்டமன்றமே தவிர அறிவிப்புகளை பத்திரிகையில் வெளியிட்டார்களே தவிர கடந்த 3.5 ஆண்டுகள் தொடர்வதை போல் வெறும் வெற்று அறிக்கையாக தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவேற்றியிருக்கிறார்கள். வெற்று சத்தம் தான் கிளப்பியதை தவிர மக்களுக்கு எந்த பயன்பாடும் இல்லை. இது திமுகவின். நன்றி திரு ஸ்ரீ. சொல்லுங்க விஜயதனி, சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்கள். அதாவது இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் திமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், காங்கிரஸ், அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு இவங்க 26 தீர்மானங்கள் கவன ஈர்ப்பை கொடுத்திருந்தாலும் நூற்றுக்கணக்கான கவன ஈர்ப்பும் சபாநாயகர் அவர்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெறும் 6 கவன ஈர்ப்பு மட்டும் எடுத்து அதுக்கு கூட சுமூகமான எந்த பதிலும் வரவில்லை. அதே நேரத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்ல
இன்னைக்கு நம்ம ரப்பர் விலை வீழ்ச்சி பெரிய அளவில் இருக்கிறது. இறக்குமதியை தடை செய்ய வேண்டும் இந்தியாவில். அதற்கு நீங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் தாருங்கள். அதே நேரம் மத்திய அரசை பொறுத்தவரை இன்னும் பல்வேறு விஷயங்கள், மண்ணெண்ணெய் நிறுத்தப்படுவது, அதற்கு ஒரு தீர்மானம் ஏற்றி அழுத்தம் தாருங்கள். அதே போல மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்ல பயப்படுறாங்க. இது ஏன்னு எனக்கு தெரியல. இவர்களுக்கு பயமா, இல்ல பிரச்சனையா, இல்ல சுயநலம் கருதி இவங்களுடைய அதாவது இல்ல 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 நீங்க ஏங்க நீங்க கடைசியா நீங்க பேசும்போது நான் ஒண்ணும் சொல்லல. தயவு செஞ்சு நான் பேசும்போது என் டைமை கிராப் பண்ணாதீங்க. அந்த அளவில் அவர்களுடைய அந்த கேஸ் வழக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பெயில ரத்து பண்ணுவேன், இதெல்லாம் கூட மிரட்டலா இருந்து வருகிறதோ என்னமோ. இவங்க மத்திய அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட, தீவிரமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்திய அரசை எதிர்த்து செய்ய வேண்டிய தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் செய்ய வேண்டும், அதை எதுவுமே இவங்க முன்வைக்கல. ஆகையால எம்மை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள், அமைச்சர்கள் யாருமே இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சர் மதிப்புக்குரிய திரு பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் என்று அழைக்கவில்லை. அது ஒரு பெரிய இது. எங்களுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சர்னு அவர் பதவியில இருக்காரு. சட்ட ரீதியாக இந்திய அரசியல் அவர் எங்களுக்கு தான் சட்டமன்றத்தில் நீங்கள் பேசிய பேச்சுக்களை மக்களால் பார்க்க முடிகிறதோ இல்லையோ, இங்கு 3 கட்சிகளின் சட்டமன்ற பேசிய ஒரு நேர்மையான பதிவுகளை மக்கள் கண்டிப்பாக பார்க்க வைத்தோம். அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக ஒரு முதலமைச்சர் என்று கவர்னர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அங்க உட்கார வச்சிருக்காங்க. அவரை அந்த கட்சி நாங்கெல்லாம் சொல்றோம் முதலமைச்சர், ஆனால் எதிர்கட்சிகள், ஆனால் ஒருவர் கூட அந்த கட்சியிலிருந்து சார்பு கட்சியா இருக்கக்கூடிய பிறரும் வாயை திறந்து அவரை முதலமைச்சர் அழைக்கிறது இல்ல. முதலமைச்சர் பதவிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு கிரைசிஸ் வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா நன்றி திருமதி விஜயதரணி. எங்களுடைய அரங்கத்தில் வந்து 3 கட்சிகளின் கருத்துக்களை மிக நேர்மையாக பதிவு செய்தமைக்கு மக்களின் சார்பாக மிக்க நன்றி. தொலைக்காட்சிகளை மற்றொரு மக்கள் சார்ந்த பிரச்சனையுடன் மற்றொரு சத்தியம் சாத்தியம் விவாதம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.